ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்காக காரில் கிளம்பி போய்கிட்டுருக்குறோம். கார் சொந்த கார் இல்லை, டாக்ஸி தான் புக் பண்ணி போகிறோம். இப்போது இது எங்கன்னா அமர்ஜோதி கார்டன், சோழவரம், ரெட் ஹில்ஸில் இருக்குது. அங்கே தான் போயிருக்கோம். இது ஓப்பன் பிளேஸில் தான் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. மாப்பிள்ளையை கோயிலேருந்து அழைப்பு இருந்தது. மாப்பிள்ளை வெட்டிங் ஹாலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டார். அதுக்காக தான் பட்டாசு விடுறாங்க. மாப்பிள்ளையை வரவேற்கிறதுக்காக டான்ஸு, கேரளா ட்ரெடிஷ்னல் சண்டை மேளம்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வாங்க சண்டை மேளம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கல்யாண மாப்பிள்ளை சூப்பராக இறங்குறாரு. ரோல்ஸ் ராயஸ் விண்டேஜ் காரில். கார் சூப்பராக இருக்குல்ல, மாப்பிள்ளையும் நல்லா இருக்கார். மாப்பிள்ளை வந்தோடனே கல்யாண பொண்ணை மண்டபத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு நிற்க வச்சுருக்காங்க. எதுக்காகனா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சேர்ந்து ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றதுக்காக. என் பின்னாடி நிற்கிறவங்க என்னோடய அண்ணின்னா என்னுடைய பெரிய நாத்தனார். அவங்களுடைய நாத்தனார் பேத்திக்கு தான் கல்யாணம். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வாங்க பொண்ணுக்கு ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்டே நிறைய நேரம் நடந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டாங்க ஃபோட்டோ வீடியோஸ் கவர் பண்ணுறதுக்காகவே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் பிளாங்கெட்டு, மங்களவாத்தியம், அதுக்கு பின்னாடி டான்ஸ் டீமு எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே வரும்போது எல்லாம் அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸ்க்காக. இப்போ எங்கள் நாத்தனார் பின்னாடி நிற்கிறவர் நாத்தனாருடைய ஹஸ்பண்டு, அதாவது எங்கள் அண்ணி. அவங்களுடைய ரிலேஷனோட வெட்டிங்க்காக தான் நம்ம வந்திருக்கோமே. முக்கியமாக அவங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறது. இப்போ பொண்ணுக்கு அவன் பொண்ணோட தாய் மாமா, மாமி அவங்க மாலை போட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பொண்ணோட தாத்தா வந்தார். அவர் தேங்காய் கற்பூரம் வச்சு சுற்றி ஆரத்தி எடுத்தார். இதுக்கப்புறம் கல்யாண பொண்ணோட பாட்டி ஆலங்கரைச்சி பொண்ணுக்கு டிஸ்டி எடுத்தாங்க. பின்னாடியே இது முடிஞ்சோடனே மாப்பிள்ளையோட அம்மா, அதாவது வருங்கால மாமியார், பொண்ணோட வருங்கால மாமியார், அவங்க காமாட்சி அம்மா விளக்கு பொண்ணு கையில் கொடுத்து, எங்கள் சைட்லலாம் காமாட்சி அம்மா விளக்கு கொடுத்து தான் நாங்கள் வாசல்லேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போவோம் கல்யாண பொண்ணு கையில். இதுக்கப்புறம் ஃப்ளவர் பிளாங்கெட்டை வச்சு உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. இதுக்கு பேர் ஃப்ளோரல் கனோப்பியா இல்லை ஃப்ளவர் பிளாங்கெட்டான்னு கரெக்டாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே பாதி தூரம் உள்ளே வந்தோடனே அதுக்கப்புறம் டான்ஸு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டான்ஸ் ஈவெண்ட்டெல்லாம் செம்மையாக இருந்தது. என்னால் ஃபுல் சாங்கெல்லாம் போட முடியாது காப்பிரைட் இஷ்யூனால். நீங்கள் டான்ஸ் ஸ்டெப்பை பார்த்துட்டு எனக்கு என்ன சாங் இதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஃபாக் மிஷின் வச்சு செயற்கையாக அந்த பனி மூட்டை மாதிரி இது அரேஞ்ச் பண்ணுறாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. அவங்க ட்ரெஸ்ஸிங்க்கும் அவங்க டான்ஸ் டீமோட ட்ரெஸ்ஸிங்க்கும் அந்த புகைக்கும் நல்லா அந்த லைட் செட்டிங்க்கும் செம்மையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. டான்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த கேப்பில் அங்கே சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உள்ளே நுழையும் போதே என்ட்ரன்ஸில் உள்ளே நுழையும் போதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பானிபூரி, பாப்கார்ன், பஞ்சு மிட்டாயின்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நாங்கள் சாப்பிட்டு தான் உள்ளே வந்தோம். அதை வீடியோ கவர் பண்ண முடியல. ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது அந்த இடத்துல. பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தோமா, வீடியோ கவர் பண்ண முடியல அதை. அதுக்கப்புறம் ஜூஸ், ஐஸ்கிரீம்ஸு எல்லாமே, ஃப்ரூட் சாலட்ஸு எல்லாமே இருந்தது. இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வெட்டிங் நான் இது செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எம்ஜிஎம்மில் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலை. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன். ஸ்டேஜில் டான்ஸு பிரமாதமாக இருந்தது. அதான் சொல்கிறேனே, காப்பிரைட் இஷ்யூனால் என்னால் சாங்ஸோட போட முடியாத வீடியோ, அதனால் சாங்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம். கூட்டம் வெயிட் பண்ணுறாங்க, 2 பக்கமும் வெயிட் பண்ணுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட மைக்கை கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர். இந்த ஒரு சாங் முடிஞ்ச உடனே எல்லாருமே லைனில் நின்றுட்டாங்க. நிறைய கூட்டம். இங்கே தான் கூட்டமாக இருக்குன்னு சரி சாப்பிட்டுட்டு மொய் கவர் கொடுக்கலான்னு போனால் அங்கேயும் கூட்டம். டைனிங் ஹாலும் ஃபுல்லாகிடுச்சு, பஃபே சிஸ்டம் அங்கேயும் ஃபுல்லாகிடுச்சு. ஸ்டேஜுக்கு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு வழியாக லைனில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம். வீடியோவும் ஒருத்தர்கிட்ட ஃபோன் கொடுத்து எடுக்க சொல்லியிருந்தேன். என் பொண்ணு, என் பையன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் வரல, ஏன்னா அவருக்கு எலெக்ஷன் டியூட்டி, அதனால் வரல. என் பக்கத்தில் நிற்கிறவங்க எங்கள் மாமியார். அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இந்த மேரேஜ்க்காக. நான், எங்கள் மாமியார், என் பசங்க தான் வந்திருந்தோம்.
கூட்டம் நிறைய வருன்றதுனாலே என்னமோ தெரில, முன்னாடியே பவுன்சர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பவுன்சர் இந்த பக்கம் நிற்கிறாரு பாருங்க, பிளாக் ஷர்ட்டு, அந்த பக்கமாகவும் ஒருத்தர் நிற்கிறாரு. 2 பவுன்சர் இருந்தாங்க. ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. லைனில் முன்னாடியே போய் நின்னதுனால சீக்கிரமாக மைக் அவர் கொடுக்க முடிஞ்சது. அப்புறம் நேராக போயிட்டு என் பையன் ஜூஸ் கேட்டதுனால ஜூஸ் வாங்கி கொடுத்து, ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்து சாப்பிட்டாச்சு. ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஸ்ப்ரைட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரியும் கொடுத்துட்ருந்தாங்க. ஃப்ரூட் சாலடும் கொடுத்துட்ருந்தாங்க. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பக்காவாக, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் பஃபே சிஸ்டமில் சாப்பிட்லான்னு ஒரு ஆசை இருந்தது, வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்ட்டு. அப்புறம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு பிளேட்டு கையில் பிடிச்சி சாப்பிட மாட்டாங்க, அதனால் நாங்கள் டைனிங் ஹாலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். டைனிங் ஹால் போனால் அங்கேயும் ஃபுல் கூட்டமாக இருந்தது. ஒரு பெஞ்சில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கள்ல, அவங்க பின்னாடியே லைனில் நிற்கிறாங்கல்ல, இப்போ தான் அது ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சில்ல. இப்போ நின்று வெயிட் பண்ணி டைனிங் ஹால்லே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். அப்புறம் பாருங்கள், இது பஃபே சிஸ்டமில் சாப்பாடு ஃபுல்லாக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்வீட்ஸு, இன்னொரு பக்கம் வந்து இந்த டெசர்ட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து இந்த வெத்தலைப்பாக்கு, பீடா அந்த மாதிரி ஐட்டம்ஸு. அது செப்பரேட்டாக பிரித்து அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு எது விருப்பமோ அதை நின்று வாங்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி, எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவாக இருந்தது. அதாவது இந்த கொழுக்கட்டையும் மோமோஸும் அப்போவே சூடாக அப்போவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஆன் டைமில். அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், டைனிங் ஹால் பார்த்தேன் சொன்னேன்ல, பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்தோம் நாங்கள், சேர் கிடைக்காம. நின்று தான் அதுக்கப்புறம் சேர் கிடச்சி உட்காந்து சாப்பிட்டோம். ஐட்டம்ஸ்னு நான் உங்களுக்கு இலையில் காட்டுறேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்து விருந்தாளிங்கெல்லாம் சாப்பிட வச்சு கவனிச்சிட்டு இருந்தார். அதாவது சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். சாப்பாடு தான் ரொம்ப 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 முக்கியம். வாங்க, இலையில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இடியாப்பம் என் பையன் வேணான்னு எனக்கு எடுத்து வச்சுட்டான். நான் ஒன்று ஆசைப்பட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினேன், திரும்ப என் பையன் வேறு எடுத்து கொடுத்துட்டான். அப்புறம் மசாலா தோசை, சப்பாத்தி, அந்த வாழை இலையில் மடிச்சு வச்சுக்கிறது கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் ரசகுல்லா, கட்லெட்டு, பன்னீர் டிக்கா, வித்தியாசமான என்னென்னா பீன்ஸில் காராசு இருக்கும்ல, அது போட்டு பொரியல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பில் பொடி இட்லி, இன்னும் நிறையா அதுக்கு சைட் டிஷ் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வெளியில் வந்து பார்த்தா, நீங்கள் ஃபஸ்ட்டே காட்டணும்னு நினச்சேன், இது வந்து கேரவன் நின்றுருந்தது. பொண்ணு மாப்பிள்ளைக்காக கேரவனும் கொண்டு வந்திருக்காங்க கல்யாண வீட்டில். நாங்கள் உள்ளே பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு நினச்சோம், ஆனால் எங்களால் பார்க்க முடியல. ஒருத்தர் இறங்கி வந்தாங்க, நாங்கள் கிட்டே போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், கேட்டுட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, எப்படி கேட்குறதுன்னு தயங்கிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கல. மண்டபத்தோட என்ட்ரன்ஸே காட்டில் பாருங்கள் போகிறப்ப, ஏன்னா கார் நல்லா நேராக உள்ளே போயிருச்சா, அதனால் எல்லாம் வீடியோ எடுக்க முடியல. சரி, வரும்போது உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகேங்க, வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள். நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு. பாய்.